நம்பிக்கையோடு சிரித்த முகத்துடன் இந்த நாளை தொடங்குங்கள். இன்று என்பது உங்களுக்கு கிடைத்துவிட்ட உங்கள் கையில் இருக்கும் வாய்ப்பு. நாளை என்பது இன்னொரு வாய்ப்பு. அது எல்லோருக்கும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். உங்கள் கையில் இருக்கும் வாய்ப்பை கொண்டு உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்து வாழுங்கள். உங்கள் வாழ்வின் முதல் பாதியில் நீங்கள் பெறுகின்ற அனுபவங்கள் தான் உங்கள் மீதி வாழ்க்கையை வடிவமைக்கும். முதல் பாதியில் நல்ல செயல்களை செய்து நல்ல அனுபவங்களை பெற்றால் உங்கள் மீதி வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். பல பேர் சென்றாலும் அது தவறான பாதையாக இருந்தால் அவர்களை பின்தொடர்ந்து செல்லாதே. சில பேர் மட்டுமே சென்றாலும் அது நேர்மையான பாதையாக இருந்தால் அந்த பாதையிலிருந்து விலகாதே. எத்தனை பேருடன் செல்கிறோம் என்பதல்ல வாழ்க்கை, எத்தகைய பாதையில் செல்கிறோம் என்பதே வாழ்க்கை. பின்னோக்கி திரும்பி பார்க்காதீர்கள், முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள். அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த தைரியம், அளவில்லாத பொறுமை, இவையே எப்போதும் நமக்கு தேவை. பின்னால் திரும்பி பார்த்து மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தால் நாம் முன்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ பெற்றது தோல்வியா வெற்றியா என்பதை அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது. உனக்குள் இருக்கும் நீதான் அதை முடிவு செய்ய வேண்டும். உண்மையில் இங்கு தோல்வி என்று எதுவுமே இல்லை. சில பின்னடைவுகளை கூட நீ தோல்வி என்று நினைத்துக் கொண்டு துவண்டு போய் அழுது கொண்டிருப்பது மட்டும்தான் மிகப்பெரிய தோல்வி. நீங்கள் ஒரு செயலில் வெற்றி பெறாவிட்டாலும் பின்னடைவுகளை கண்டு சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய வெற்றிதான். ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் புத்தியில் தெளிவும் இருந்தால் உன்னை தோல்விகள் தொட்டுக்கூட பார்க்காது. நீங்கள் செல்லும் பாதை கத்தி முனையில் நடப்பதைப் போல மிகவும் கடினமானதாக இருந்தாலும் உங்கள் பாதங்களை வலுவாக்கிக் கொண்டு நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை எட்டி பிடிக்கும் வரை உறுதியாக நடை போடுவதுதான் சரியானது. பாதை சரியில்லை என்று பயணத்தை பாதியிலேயே கைவிடுவது வெற்றியாளர்களின் பழக்கம் அல்ல. பாதையை குறை சொல்லி பயணத்தை நிறுத்தாமல் லட்சியத்தை கருத்தில் கொண்டு எந்த தடைகளையும் கடந்து செல்பவர்கள்தான் உறுதியான வெற்றியை அடைகிறார்கள். யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது உள்ளம் உடைந்து விடாமல் புதிய அவதாரம் எடுக்க முயற்சி செய். வாழ்க்கையில் தோல்விகள் உன்னை வீழ்த்துகின்ற போது அப்படியே விழுந்து விடாமல் விஸ்வரூபம் எடுக்க முயற்சி செய். யாராவது உன்னை புண்படுத்துகின்ற போது காயப்பட்டு கலங்கி நிற்காமல் காயங்களை மறைத்துக் கொண்டு புன்னகை செய்ய முயற்சி செய். யாரோடும் வாதாடுவதை விட்டுவிட்டு சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதில் உன் கவனத்தை செலுத்து. உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதற்காக உழைக்கவும் அதற்காக வாழவும் முயற்சி செய்யுங்கள். இந்த நாடக உலகில் பல பேருக்கு அவர்களின் வேடம் எது என்று தெரிவதற்குள் அவர்களின் நாடகமே முடிந்து விடுகிறது. மற்றவர்களைப் போல் வாழ்வதில் ஒரு நன்மையும் இல்லை. உங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்குவதில்தான் உங்கள் வாழ்வின் வெற்றியே அடங்கியிருக்கிறது. அறிவு தேவையை விட உங்களுடைய கவனக்குறைவுகள் தான் உங்களுக்கு அதிக கஷ்டத்தை உண்டாக்குகிறது. உங்கள் வாழ்வில் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உங்கள் இலக்கில் இருந்து உங்கள் கவனத்தை ஒருபோதும் சிதற விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எது ஒன்றையும் புதியதாக கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அதிக காலம் தேவைப்படுகிறது என்றால் உங்களிடம் எதையும் புரிந்து கொள்ளும் அறிவு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த நீங்கள் இன்னும் பழகவில்லை என்றுதான் அர்த்தம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் மனதை உறுதிப்படுத்தவும் உங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்தவும் பயிற்சி செய்யுங்கள். அதுதான் நீங்கள் எதையும் எளிதாக கற்றுக்கொள்ளவும் வெற்றிகளை எளிதாக பெற்றுக்கொள்ளவும் வழி செய்யும். ஒரு கதவு மூடப்படும் போது உங்களுக்கான மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கின்ற கதவுகளை தவறவிடாதீர்கள். வாய்ப்புகளை சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் கிடைக்காமல் போனால் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கும் வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கவனக்குறைவுகளால் எந்த ஒரு சிறிய வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் உங்கள் நோக்கம் சரியாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நோக்கம் சரியாக இருந்தால் உங்கள் பாதைகள் எப்போதும் திறந்தே இருக்கும். வெற்றியின் உண்மையான ரகசியம் எடுத்த காரியத்தில் உறுதியாக நிற்பதுதான். எதை செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுத்துவிட்ட பிறகு எது தடையாக வந்து நின்றாலும் அதை செய்து முடிப்பதில் உறுதியாக இருப்பவர்களுக்கே வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். வெற்றிக்கான ஆயுதம் அனுபவங்கள் தான். அதை யாராலும் உங்களுக்கு தேடித்தர முடியாது. அதற்கு பல எதிரிகளையும் பல துரோகிகளையும் நிறைய தோல்விகளையும் நீங்கள் சந்திக்கத்தான் வேண்டும்.
உங்கள் உடலை உறுதி செய்வதிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உடலை உறுதியாக்கிவிட்டால் உங்கள் மனமும் உறுதியானதாக மாறிவிடும். உறுதியான மனம் கொண்டவர்களால் தான் எதையும் எதிர்கொள்ள முடியும், எதையும் சாதிக்கவும் முடியும். நடந்து முடிந்தவைகளை விட்டுவிடுங்கள். இனி பின்னால் பார்க்க வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள். அளவற்ற ஆற்றல், அளவற்ற ஆர்வம், அளவற்ற வலிமை, அளவற்ற பொறுமை இவைகள் உங்களிடம் இல்லாமல் போனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்வது இயலாமல் போகும். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க உழைக்கும் போது நடுநடுவே பலர் வீழ்ச்சி அடைவதும் செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படுவதும் இயல்புதான். பெரும்பாலும் துன்பங்கள் தோன்றலாம். சில மனிதர்களின் தன்னலமும் மற்ற பிற தீமைகளும் கூட நமக்கு தடையாக வரலாம். உங்கள் மன உறுதியாலும் தன்னம்பிக்கையாலும் அவற்றையெல்லாம் கடந்து செல்வது ஒன்றே வெற்றிக்கான ஒரே வழி. அளவுக்கு மீறிய உணர்ச்சிகளுக்கு கொஞ்சமும் இடம் தராதீர்கள். அது உங்கள் அன்றாட வேலைகளை பெரிதும் பாதிக்கும். உங்கள் மனதை இரும்பைப் போல உறுதியாக்குங்கள். அதே சமயம் மலரை போன்ற மென்மையான குணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி எது ஒன்றையும் செய்ய தொடங்காதீர்கள். நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் முதலில் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுதான் அந்த செயலில் வெற்றி அடைவதற்கான ஒரே வழி. எல்லா ஆற்றல்களும் உங்களிடத்தில் இருக்கின்றன என்பதை உறுதியாக நம்புங்கள். அப்போதுதான் உங்களால் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும். நீ உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாகவும் பெரியதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். தோல்வி வந்துவிடுமோ என்று பயந்து தயங்கி நின்று கொண்டிருந்தால் தடைகள் மட்டுமே உன் கண்களுக்கு தெரியும். எதையும் எதிர்கொள்ள முடியும் என்று துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். இருள் சூழ்ந்த பாதைகளும் புது வெளிச்சம் பெறும். நீ யார் என்பதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உன்னை யாருக்காவது நிரூபிக்க முயற்சிக்கும் போதுதான் நீ தோற்று போகிறாய். நீ யார் என்பது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். உன்னை பற்றி யாருக்கும் எந்த நிரூபணமும் தேவையே இல்லை. யாரையும் நம்பி எந்த உயரத்திற்கும் சென்று விடாதீர்கள். சிலர் கீழே விழுவதற்கான காரணம் அவர்களை சுற்றி இருக்கும் பல பேரின் பேச்சை கேட்டு மேலே ஏறியதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாரை நம்புவதற்கும் முன் முதலில் உங்களை நம்புங்கள். அதுதான் உங்களை கீழே விழவிடாமல் பாதுகாக்கும். தனிமைக்கும் வலிமைக்கும் ஓர் உறவு உண்டு. தனிமையால் ஒருவன் வலிமையாகிறான் மனதளவில். வலிமையானதால் அவன் தனித்து நிற்கிறான் உலகளவில். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சில கசப்பான சம்பவங்கள் தான் நமக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரைகளையும் வழங்கிவிட்டு செல்லும். எதையும் எதிர்கொள்ள தயங்காதீர்கள். எல்லாமே நம் வாழ்க்கைக்கு எதையோ கொடுக்க வருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கேற்ப வாழ்க்கையை அனுசரித்து வாழ தெரிந்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்குரிய முழு ரகசியம். இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள்தான் தங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் பல வருடங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை மாற சில நொடிகளே போதும் என்பதுதான் உண்மை. உங்கள் நேரத்தையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துங்கள். இவை இரண்டையும் கிடைக்கும் போது வீணடித்து விட்டால் மீண்டும் நீங்கள் எதை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெறவே முடியாது. இங்கு நீ யாருக்கும் அஞ்சியும் வாழ வேண்டியதில்லை, யாரையும் கெஞ்சியும் வாழ வேண்டியதில்லை. இது உனக்கான வாழ்க்கை. இதில் உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உனக்குள்ளே ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. நீ அதை இன்னும் உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிறாய். உன்னால் எல்லாம் முடியும் என்பதை நீ உணரும் தருணத்தில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. நீங்கள் செய்யும் செயல்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் கூட்டம் என்ன சொன்னாலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாதீர்கள். உங்கள் உறுதியான லட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். எப்போதும் லட்சியத்தில் பிடிப்புடன் செயல்படுங்கள். நிச்சயம் நீங்கள் உங்கள் லட்சியத்தை எட்டி பிடிக்கும் அந்த தருணத்திலிருந்து உங்களை குறை சொன்னவர்களும் விமர்சித்தவர்களும் மட்டுமல்ல, இந்த உலகமே உங்கள் காலடியில் பணிந்து கிடப்பதை காண்பீர்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள். போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை.
வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகின்றது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினந்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூன்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கிறாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களையும் மட்டும் உன் மனதுக்குள் விதைத்துக் கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கிறீர்களா என்று எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்களா என்பதே மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முட்கள் அல்ல, உன் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளே தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றும் தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை. உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது. சிக்கல்கள் பொதுவானவைதான். ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்ல சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாகவே போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்திருந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது.
சோர்வடையும் போது கலைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்க்கையில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்று அர்த்தம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனைகளை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதை கலங்கடித்து விட முடியும். கலங்கி போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களுடைய மனம் கூட அப்படித்தான். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலையே இல்லாவிட்டால் புத்தனே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்களை கடந்து வந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை. வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடங்களும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்துகொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி எனும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளின் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை. உங்கள் தோல்விகளுக்காக நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். வாய்ப்புகள் கிடைப்பதால் திறமையற்றவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்து விடுவதும் உண்டு. வாய்ப்புகள் கிடைக்காததால் திறமை உள்ளவன் கூட இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவதும் உண்டு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டுகொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உங்களை பற்றிய வதந்திகள் மட்டும்தானே தவிர உங்கள் வழிகள் அல்ல. உன் பின்னால் இருப்பவர்களுக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒருபோதும் தெரியாது நீ வகுத்து பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த பாதை எத்தனை கடினமானது என்று. முயற்சி செய்வதற்காக ஒரு நொடி கூட தயங்காதே. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது தடைகள் கூட உன்னை கண்டு தலை வணங்கும். பிடிக்காத விஷயங்களை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் மனமும் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருக்கும். நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வது. நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன, உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்விகளை கண்டு துவண்டு போனால் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போனவர்கள் அல்ல. தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சியை கைவிடாதவர்கள்தான்.
கடந்து போனவைகளை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போய் இருக்கிறது என்பதை உணருங்கள். நீ செய்த தவறுகளையும் அதில் நீ கற்ற பாடங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. அவைதான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. தழும்புகள் காயத்தை நினைத்து வருந்துவதற்காக அல்ல, அந்த காயங்களையும் வலிகளையும் கடந்து வந்ததை எண்ணி பெருமைப்படுவதற்கு. நடந்து முடிந்தவைகளை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களின் எதிர்காலத்தையும் இருளாக்கிவிடும். யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாது உன் வாழ்க்கை, உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத வரை. சில பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சனைகளும் நம்மை விட்டு ஒதுங்கிச் சென்றுவிடும். வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பதே இல்லை. வாழ்க்கையில் மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு மாற்றங்கள் எதுவும் வருவதில்லை. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கொள், இருக்கும் போதே அனுபவித்துவிடு. நினைத்தவுடன் செய்து முடி. எந்த இடத்திலும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை, நமக்குள் இருக்கும் பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலசாலி என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்கள் பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதும். உன் முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாத வரை நீ 1000 முறை தோற்றாலும் உன் வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலில் நீங்களே முயற்சிக்காமல் மற்றவர்களின் உதவியை நாடாதீர்கள். பிறகு ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அதை தீர்க்க நீங்கள் வேறு ஒருவரை எதிர்பார்த்து நிற்பீர்கள். சிலருக்கு வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரமாகி போகிறது. வெற்றி அடைவதற்கு நீ முயற்சி செய்தால் மட்டும் போதாது, தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும். விமர்சனங்களுக்காக வருந்தாதீர்கள். உங்களை விமர்சனம் செய்பவர்கள்தான் உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக தள்ளி போடாதே. நீ செய்கின்ற தாமதங்கள் உன் வாழ்க்கையில் சில அபாயகரமான முடிவை தரக்கூடியவை. இன்னும் நேரம் இருக்கிறது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பவன் மூடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் சிறு வித்தியாசம்தான். முயற்சியே இல்லாத கனவுதான் பேராசை, முயற்சியுடன் கூடிய கனவுதான் லட்சியம். தேவையற்ற எண்ணங்களை எதிர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். ஏனெனில் நாம் கவனம் செலுத்தாத போது தோன்றுகின்ற எண்ணங்கள் சக்தியற்று போகும். தள்ளாடும் வயது வரும் முன்பே தனக்கென சேர்த்து வைத்துக்கொள். தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனைகள் என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையை பாழாக்கிவிடும். எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையையும் மனநிலையையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகிறார்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும் போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள். எளிதில் தீர்வுகள் கிடைக்கும். உன்னை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு. ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடு. ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. இனிமேல் இழக்க ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்தாலும் புன்னகை செய். புன்னகையின் அடுத்த நிலைதான் வெற்றி. எங்கே நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அவமானம் செய்யப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆளுமைகளில் மிகச்சிறந்த ஆளுமை தன்னுடைய மனதை தானே சரியாக ஆள்வதுதான். எவர் ஒருவர் தன்னைத்தானே சிறப்பாக ஆள்கிறாரோ அவரே உண்மையில் சுதந்திரமானவர். உங்கள் உண்மையான சுதந்திரம் என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. முடிந்தவரை எப்போதும் உண்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை. அவன் எப்போதும் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான். நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் அந்த இறைவனே எப்போதும் உன்னுடன் இருப்பான்.
வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள். வசதியை விட நிம்மதிதான் நிலையானது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான். நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு மொத்த வாழ்க்கையையும் கடினமாக்கிக் கொள்கிறோம். ஒன்றில் தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர உன் இலக்குகளை அல்ல. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். என்ன நடந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட ஒரு முறை மோதி பார்த்து விடுங்கள். விழுந்து விட்டால் அனுபவம், விழுந்தும் எழுந்து விட்டால் வெற்றி. முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை. உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட தயாராக இல்லை என்றால் உங்கள் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை. எப்போதும் மற்றவர்களை சார்ந்து வாழாதே. மற்றவர்களை விட உயர்ந்து வாழ்ந்து காட்டு. அந்த வாழ்க்கைதான் உன்னை யார் என்று இந்த உலகிற்கு அடையாளம் காட்டும். எதிர்காலத்தில் என்ன நடந்துவிடுமோ என்று யோசனை செய்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடிவதில்லை. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். சோதனைகளை எதிர்த்து நின்று துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் வாழ்க்கையின் சாதனை அடங்கியிருக்கிறது. நல்லொழுக்கம் என்பது நமக்கு நாமே அளித்துக் கொள்ளும் நன்மதிப்பு என்பதை மனதில் வையுங்கள். வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எது ஒன்றையும் காலம் அறிந்து தேடுவது தேவையானது. காலம் தவறிய தேடுதல் தேவையே இல்லாதது. 1000 கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்து கொடுத்த ஒற்றை வார்த்தை தான் ஒன்றும் இல்லை. ஒருவர் சொல்லும் ஒன்றும் இல்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் எத்தனையோ கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை. அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது. உங்களை படைத்து வழி நடத்தும் இறைவனை துளியும் சந்தேகமின்றி முழுமையாக நம்புங்கள். அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அது விரைவில் நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடைசியில் எல்லாம் சரியாகும் என்று நம்புங்கள். இன்னும் எதுவும் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்பதை நம்புங்கள். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. உன் முயற்சிகளில் கவனமாக இரு. உன் முடிவுகள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும்.